ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானதுங்க. ஆக்சுவலி தம்ப்ளைனை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பத்தோடு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் என்ன தாட்டில் இந்த வீடியோவை பார்க்க வந்தீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும். இந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து உங்களால் எளிமையாக விடுபெற முடியும். அப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நம்பி இந்த வீடியோவை பாருங்கள், நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகாததுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியது சோஷியல் மீடியாக்கள் தாங்க. பொழுதுபோக்கு தான். இந்த பொழுதுபோக்கை பயன்படுத்தி நிறைய பேர் அதை அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலாக எடுத்து அதன் மூலிமா ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை வேறு லெவலுக்கு க்ரோத்தாக கொண்டு போயிடுறாங்க. அதே சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய நேரங்களை செலவழித்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக எக்ஸ்பென்ஸான விஷயம், அதாவது டைம். நமக்கு திரும்ப போனால் கிடைக்காது டைம் தான். பணம் போனால் சம்பாரிச்சிக்கலாம், எது போனாலும் திரும்ப சம்பாரிச்சிக்கலாம். அதுக்கு தேவை நமக்கு டைம். அந்த டைமை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம பணத்தை இழக்கிறத விட நேரங்களை இழக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு செலவுங்க. அதை தான் நம்மளால் சம்பாதிக்கவே முடியாது. கண்டிப்பாக இதெல்லாம் யங்ஸ்டர் புரிஞ்சுக்கணுங்க. யங்ஸ்டர் அதாவது இப்போ ஒரு 20-30 வயசில் இருக்கிறவங்க, 20 வயசே எடுத்துக்கோங்களேன், ஒரு 20-25 வயசில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் போய், உங்களுக்கு நேரம் இல்லைப்பா, நீ இப்போயே செய்யக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உடனே உங்களை பார்த்து சிரிப்பாங்க. எனக்கு என்ன 20 வயசு தான் ஆகுது, என்ன அப்போ அப்படின்ற மாதிரி. ஒரு பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை முடிஞ்சால் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இந்த ஒரு இளைஞனுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 வயது தான். ஆனால் இவர் 3 பாட்டு எழுதியிருக்காரு. மிகப்பெரிய ஹிட் அடித்து எல்லாரும் வாயிலையும் முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் மாறிடுச்சு. ஏன் இவரும் நினச்சிருந்தாருன்னா 20 வயசில் எனக்கு என்னங்க இப்போ வயசாகி போச்சு, ஆனால் இவர் 4 வருஷமாக அதை எழுதிட்டுருக்காருன்னா அப்போ இவர் 17 வயசுலேருந்தே இதை முயற்சி செஞ்சிட்ருக்கார் அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ இவருடைய சிந்தனைக்குள்ள இது எப்போ வந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்கே வயது வரம்பு அப்படின்றது கிடையாது. சாதிக்கிறதுக்கு வயது வரம்பு அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. மிகப்பெரிய ஜாம்பவானுக்கெல்லாம் மியூசிக் டைரக்டாக இருக்கக்கூடியது ரொம்ப வயது கம்மியான அனிருத் அவர்கள் தான். அனிருத் அவர்களுக்கு வயது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கம்மியான வயது. அவர் யாருக்கெல்லாம் மியூசிக் போட்டிருக்காரு, உலகநாயகன், சூப்பர் ஸ்டார், தளபதி, இன்னும் எக்கச்சக்கமாக பெரிய ஜாமாவனாக இருக்கக்கூடிய நடிகர்கள் அனைவருக்குமே மியூசிக் அப்படின்றது போட்டிருக்காரு. ஏன் உங்களுக்கே டக்குன்னு இப்போ சமீப காலத்தில் ஒரு லவ் பாடல், இல்லை சமீப காலத்தில் நல்ல ஒரு பிஜிஎம் சொல்லுங்கள் அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், விக்ரம் படத்தில் வர பிஜிஎம் சொல்லுவோம், கத்தி படத்தில் வர பிஜிஎம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கூலி படம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தினுடைய பிஜிஎம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏன் அவரும் எனக்கு நேரம்லாம் இன்னும் கிடக்குது, எனக்கு என்னப்பா கம்மியான வயசு தானே, நான் ஒரு 30-35 வயசில் சாதிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த யோசிச்சிருந்தாங்கன்னா இப்போ இது போன்ற ஒரு நல்ல பாடகரும் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டரும் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. இதில் எந்தவித மாற்று கருத்தும் உங்களுக்கும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஆனால் நம்மளாம் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நாமளே நம்ப வச்சுக்கிறோம். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது இன்டர்நெட்டை நோண்டுறதுக்கு, அப்படிலாம் கிடையாது. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது எனக்கு சின்னதாக என்னுடைய வாழ்க்கையை க்ரோத் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம என்ன செய்கிறோம்னா, வேலைக்கு போகிறோம் அல்லது படிக்கிறோம். நம்ம வேலைக்கு போகிறதே வச்சுக்கலாமே, வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு அந்த ஃப்ரீ டைமில் நம்மளை க்ரோத் பண்ணுற விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா சோஷியல் மீடியாக்குள்ளே போயிடுறோம். இது சோஷியல் மீடியாக்குள்ள நார்மலாக போகிறதையே உங்களுக்கு ஒரு அடிமைத்தனம் அப்படின்றத நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளை சிந்திக்க விடாது. நேரங்கள் கிடைக்கணும். இப்போ ஒருத்தர் தனிமையாக இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் வசித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு புயல் ஒன்று வந்துச்சு. கரண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அதை யோசிச்சு பாருங்கள். இல்லை லாக்டவுனில் ஒரு கட்டத்துக்கு மேலே செல்லை நோண்டி போர் அடிச்சு போய் அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் என்ன இருந்தது, இதுதான். நம்ம தெரிந்தும் தெரியாமலும் இந்த தவறை செஞ்சிட்ருக்கோம். நம்மளாம் நினச்சிருப்போம் ஒரு மாதம் லீவ் விட்டால் ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் ஒரு வாரம் 15 நாள் முதல்ல விட்ட லீவுக்கு அதுக்கு அடுத்த 15 நாளும் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, என்னங்க இப்படி பண்ணால் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி. எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு தான், மீறி போச்சுன்னா திகட்டிடும்.
என்னதான் நமக்கு வந்துட்டு காஜு கத்திரி பிடிக்கும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு காஜு கத்திரியை ஃபுல்லாகவே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? காலையில், சாயந்தரம், மதியம்னு சொல்லிட்டு இல்லை நினச்ச நேரம் வந்து சாப்பிட முடியுமா? இந்த வெரைட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு பிடித்த வந்துட்டு ஸ்வீட்டு, நமக்கு பிடித்த உணவுகளையே நம்மளால் ஒரு அளவுக்கு மேலே எடுத்துக்க முடியாது, திகட்டிடும். அந்த திகட்டல் ஏன் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வரலன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நமக்கு தெரியல. நம்ம அதை அதிகமாக ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த அதிகமாக ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக மாறிடும். இதுவாவது பரவாயில்லன்னு சொல்லிட முடியாது, பட் இது ஓகே அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இது நம்மளால் மாற்றிக்க முடியும். இங்கே மது பழக்கத்திற்கான அடிக்ஷன். குடித்து குடித்து தன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு தன் வீட்டில் இருக்கிறவங்களுடைய நிம்மதியும் கெடுத்துக்கிறது. புகைப்பிடித்து தனக்கு மட்டும் அந்த பாதிப்பு வர்றது இல்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த பாதிப்பை வந்துட்டு பகிர்ந்து கொடுக்கறது. என்ன ஒரு வந்துட்டு தாராள மனசு பார்த்தீங்களா? எனக்கு வரக்கூடிய நோயை நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வாரி வழங்குறாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டில் நின்று வேறு யாராவது வந்துட்டு புகைப்பிடிச்சிட்டு இருந்தால் அப்போ அந்த ஒரு நெருடல் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும். இதுவாவது ஓரளவுக்கு உங்களுடைய வந்துட்டு சுய நினைவு அப்படின்றத வச்சுருக்கோங்க. அதுவே மது பழக்கம், புகைப்பழக்கம் இன்னும் நிறையா அந்த இதெல்லாம் எதோ வந்துட்டு போடுறாங்க. அது எல்லாமே உங்களுடைய சிந்தனைகளை குறைந்தது ஒரு 24 மணி நேரத்திற்காகவாவது உங்களுடைய சிந்தனைகளை மழுங்கடிச்சிடும். அதே போல தான் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த மாதிரி படங்கள், அதுவும் உங்களுடைய சிந்தனைகளை மழுங்கடித்து விடும் அப்படின்றதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இன்றைக்கி ஏதோ குடிக்கிறேன், என்னங்க ஏதோ சோஷியல் ட்ரிங்க் மாதிரி குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். இன்றைக்கி நம்ம ஏதோ கொஞ்ச நேரம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு நான் ஒன்றும் இதிலெல்லாம் அடிமைத்தனமாலாம் இல்லை, எனக்கு தெரியும் நான் எப்போ வேணால் நிறுத்துவேன்னு சொல்லி, நான் எப்போ வேணால் நிறுத்துவேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நிறுத்தாமல் குடிச்சிட்ருக்கிறவங்களையும், இப்போ வரைக்கும் நிறுத்தாமல் அந்த தவறுகளை செஞ்சிட்ருக்கவங்களையும் நம்மளால் வந்துட்டு கண்கூட பார்க்க முடியும். ரோட்டில் எவ்வளோ பேர் தன்னுடைய சுயநலவே இல்லாமல் விழுந்து கிடப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு ஒப்பிடக்கூடியது தான் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய படம். நீங்கள் பார்க்கக்கூடிய படம் அப்படின்றது என்னப்பா, ஒரு 4 செவத்துக்குள்ளே பார்க்குறேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், அதில் உங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு எலியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அந்த எலி எப்போவுமே வந்துட்டு தன்னுடைய இணை கூட தான் மேட் அப்படின்றது பண்ணும். அதாவது வந்துட்டு சேர்க்கை, எப்படின்னா ஃபஸ்ட் நைட்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றது பண்ணும். ஆனால் இந்த எலியை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக ஒரு கூண்டில் விட்டுறாங்க. தனியாக ஒரு கூண்டில் விட்டுட்டு இதற்கு வேறு ஒரு வந்துட்டு டோப்பமைன் அப்படின்றது வர்ற மாதிரி வேறு ஒரு விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஷாக் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஷாக் கொடுத்துட்டு, அதாவது அங்கே ஷாக் ஒயரும் இருக்கும், அந்த ஷாக்கை தொட்ட உடனே இதுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கப்படுது. அப்போ அந்த எலி என்ன செய்யுதுன்னா, ஒரு தடவை வந்துட்டு அது தொடுது, 2வது தடவை வந்துட்டு அந்த உணவு வருது. அடுத்த டைம் வந்துட்டு அந்த எலி அதை போய் தொடுறதுக்கு பயப்படுது. என்னடா இது ஒரு மாதிரி வந்துட்டு விறுவிறுன்னு இழுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி வந்து யோசிக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுதுன்னா, உணவுக்காக அது தேடி தேடி பார்க்குது, கிடைக்கல. அதுக்கு அடுத்தது அந்த கரண்ட்டு கம்பியை போய் தொடுது. உடனே உணவு அப்படின்றது இதுக்கு கொடுக்கப்படுது. இப்படியே கரண்ட் கம்பியை தொடுது, உணவு கிடைக்குது, கரண்ட் கம்பியை தொடுது, உணவு கிடைக்குது, கரண்ட் கம்பியை தொடுது, உணவு கிடைக்குது. இப்போ இதனுடைய வாழ்க்கை இதுக்கு பழகிடுச்சு. இப்போ என்ன அதனுடைய எண்ணம்னா, நம்ம கரண்ட் கம்பியை தொட்டால் நமக்கு உணவு கிடைச்சிரும் அப்படின்றது. அப்போ இந்த ஒரு எலி அதுக்கு வந்துட்டு அந்த இடத்துல உணவுக்கான டோப்பமைன் அப்படின்றது அந்த இடத்துல கிடைக்குது. அப்போ இந்த ஒரு எலியை கொண்டு போய்ட்டு அதனுடைய இணை கூட விடுறாங்க. அந்த எலி என்ன செய்யுதுன்னா, அந்த கரண்ட் கம்பியை தொட்ட உடனே அதுக்கு உணவு கிடைச்சதுனால இந்த எலி எக்ஸ்ட்ரா எந்த வேலையுமே செய்யலை. அது போய் உணவுக்காக தேட போகலை, உணவு போய் எடுக்க போகலை. ஏன்னா அந்த கரண்ட் கம்பி கிட்ட போய் அதை தொட்டுட்டாலே நமக்கு உணவு வந்துடும் அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சிடும். இது இன்னும் நான் இன்டைரக்டாக மறைச்சி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க, அதாவது வந்துட்டு ஒரு சில ஏஜ் கேட்டகரிஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்றத மறைச்சி சொல்லியிருக்கேன். ஏன்னா திருமணமானவர்களுடைய ஒரு பட்டியல் வந்துட்டு எடுக்கிறாங்க. அந்த பட்டியலில் முக்கால்வாசி இது போன்ற வந்துட்டு மோசமான படங்களை பார்த்துட்டு, இதில் இருக்கிற மாதிரியே நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவியை டார்ச்சர் பண்ணதுனால அவங்க விவாகரத்தை கேட்டு வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுதுங்க. இதெல்லாம் வந்துட்டு அப்நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தெரியாமலேயே தன்னுடைய மனைவி கிட்ட இதை எதிர்பார்த்து நிறைய வந்துட்டு கேஸ் வாங்கினவங்களும் இதில் இருக்கிறாங்க. அதே போல் எவ்வளவு தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த படங்கள் பார்த்தாலும் அவர்கள் மனைவி கிட்ட அவங்க போகிறதே கிடையாது அப்படின்றது வந்துட்டு
பரவலாக இந்த ஒரு ரிசர்ச்சின் மூலிமா தெரிய வருதுங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணப்படி இந்த படத்தில் வந்துட்டு இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கிறாங்க, தொப்பை இல்லை, கொஞ்சம் வந்துட்டு நல்ல பயங்கரமாக இருக்கிறாங்க, பாடி பில்டிங்காக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண தோற்றங்கள் அப்படின்றது அவங்களுக்குள்ளே வந்துடுதான். இந்த படத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு இவங்க தான் இந்த திருப்தி அப்படின்றத கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துடுது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் இல்லை ஆமான்னு மட்டும் சொல்லிவிடுங்க. இப்போ நீங்கள் முதல்ல ஒரு படம் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல பார்த்த படத்தையே இப்போ வரைக்கும் பார்க்குறீங்களா அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க. அப்படி சொன்னீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கிடையாதுங்க. முதல்ல ஒரு படம் பார்த்தீங்களா, அதே படத்தையே இப்போ வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா, இல்லை வெரைட்டியாக வேறு என்ன இதில் கிடைக்குது, கேட்டகரிஸில் கிடைக்குது, கருப்பா வெள்ளையா சிகப்பா இந்த மாதிரி வந்துட்டு தேடி நீங்கள் போய் பார்க்குறீங்களா, குண்டா ஒல்லியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரே படத்தை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தூரம் சொன்னது எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்க. யார் ஒருத்தர் வந்துட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி வெரைட்டியாக தேடி விதவிதமாக வந்துட்டு பார்த்துட்ருக்காங்களோ அப்போ இதற்கு இவர்கள் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்றதுல எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தாங்க இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு. உங்களுக்கு வேணான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதிலிருந்து வெளியில் வந்துடலாம். இதனால் பாதிப்பு இவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதிலிருந்து எளிமையாக வெளியில் வந்துடலாம். நீங்கள் வந்துட்டு ஐயோ நான் வெளியில் வர முடியாது, என்ன பண்ணுறது, நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பண்ணிக்கிட்டு நாளையிலிருந்து நான் விட்டுறேன், நாளையிலிருந்து நான் பார்க்கவே மாட்டேன் நான் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. எனக்கு நோ மீன்ஸ் நோ அப்படின்ற மாதிரி, எனக்கு இது வேணாம் அப்படின்னா வேணாம், அவ்வளவுதான். அதை அப்படியே விட்டுருங்க. அதை நீங்கள் வந்து பெருசாக அதை எக்ஸாசரேட் பண்ணி அதில் வந்துட்டு பெரிய காம்ப்ளிகேட்டடெல்லாம் கொண்டு போக வேணாம். எனக்கு வேணான்னா வேணாம், அவ்வளவுதான். நீங்கள் தான் முடிவு பண்ணி அதை பார்த்தீங்க, நீங்களே முடிவு பண்ணி அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். அது உங்களாலேயும் முடியும். ஏன்னா ஆரம்பித்தது நீங்கள் தான், முடிக்கிறதும் உங்களால் மட்டும்தான் முடியும். மற்ற யார் என்ன சொன்னாலும் உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா, இல்லை இதில் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.